பைலட் ட்ரைனிங் பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இந்தியாவிலே ட்ரைனிங் பண்ணலாமா இல்லை அப்ராட் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சோ மெனி கொஸ்டின் உங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக நானும் அதே நிலைமையில இருந்து தாங்க வரேன். ஸோ நோ வரிஸ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் மெயின் திங் மணி. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியாவில் அவங்க ட்ரைனிங் பண்ணணும்னா குறைஞ்சது 45 லேக்ல இருந்து 60 லேக் வரைக்கும் செலவாகும். டோட்டலாவான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ஜஸ்ட் ட்ரைனிங் காஸ்ட் மட்டும். அதுக்கப்புறம் ட்ரைப் ரேட்டிங் அதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வர்றதுக்குள்ள 1 crore செலவாயிருக்கும். ஓகே, அப்படியே அப்ராட் பக்கம் வந்தோன்னா இங்கே உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, எனக்கு காசுலாம் பிரச்சனை இல்லைங்க, ட்ரைனிங் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், சீக்கிரமாக ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் திரும்பினா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ், நியூசிலாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே உங்களுக்கு விசா, டிக்கெட், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இது எல்லாமே சேர்த்து 50 லேக்ஸ்லேருந்து 65 லேக்ஸ்குள்ளே தான் வரும். அப்புறம் இந்தியா வந்து உங்கள் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 லேக்ஸ்குள்ளே செலவாகும். கன்வர்ஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை யூஎஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஏ லைசன்ஸ் தான் கிடைக்கும். அந்த லைசன்ஸை வச்சு இங்கே இந்தியாவில் உங்களால் ஏர்லைன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த லைசன்ஸை நீங்கள் டிஜிசி லைசன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் கன்வர்ஷன். அதுக்கப்புறம் டைப் ரேட்டிங் அதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 85 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் செலவாகும். நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது, இதுக்கு நான் அழகாக இந்தியாவிலே பண்ணிட்டு போயிடுவேனே, இதுக்கு ஏமா நான் வந்து அப்ராட் போய் பண்ணணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுதான் தவறான விஷயம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்து செகண்ட் கேட்டகரி, பிலிப்பைன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு 35 லேக்ஸ்லேருந்து 50 லேக்ஸ்குள்ளே செலவாகும். டோட்டலாக ஒரு 80 லேக்ஸ்குள்ளேயே முடிச்சிடலாம். நான் பிலிப்பைன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் இந்தியாவில் அந்த லைசன்ஸுக்கு பெருசாக ஒர்த் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால் பைலட் ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டியூரேஷன். இந்தியாவில் ஆவரேஜாக 18 monthsலேருந்து 24 months வரைக்கும் ஆகும். சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே கூட ஆகலாம், பிகாஸ் ஆஃப் வெதர். மழை, புயல், வெள்ளம் உங்களுக்கே தெரியும், அது மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் தென் கம்மியான ஏர்கிராஃப்ட்ஸுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனாலையும் டிலே ஆகலாம். ஆனால் அப்ராடில் மோஸ்ட்லி வெதர் நல்லா இருக்கும் ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஃப்ளைட் ஸ்கூல் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் ட்ரைனிங் ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே ஆவரேஜாக 12 monthsலேருந்து 18 months ஆகும். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட், குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங். இந்தியா ஹேஸ் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் ஸ்பின்லாம் அங்கே ப்ராக்டிஸே பண்ண முடியாது. அதே மாதிரி டிசிஏ லைசன்ஸும் கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ரிக்ட். நான் எல்லா ஃப்ளைட் ஸ்கூலையும் சொல்லல, சில ஃப்ளைட் ஸ்கூலில் ஏர்கிராஃப்ட் கண்டிஷன் சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஏர்கிராஃப்ட் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்ராடில் அப்படி இல்லை. இங்கே ட்ரைனிங் குவாலிட்டி, ஏர்கிராஃப்ட் கண்டிஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பின்னு, மற்ற மேனுவர்ஸ்லாம் இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். அதனால் உங்கள் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நிறைய நியூ திங்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். இந்தியாவில் நம்ம புக்கில் படிக்கிற எல்லாத்தையும் இங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா, குயிக்காகவும் முடிக்கணும், ட்ரைனிங் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் யூஎஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இல்லை எனக்கு டைமிங்லாம் பிரச்சனை கிடையாது, வீட்டு பக்கத்துலேயே இருந்து டிஎஸ்ஏ ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரைனிங் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் இந்தியா. ஸோ விச் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டால் அது உங்களோட பட்ஜெட், கோல்ஸ், அப்புறம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ட்ரைனிங்கை முடிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வச்சு தான் இருக்குது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, சாய்ஸ் இஸ் யோர்ஸ். இந்த வீடியோவில் உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் ஏவியேஷன் கண்டென்ட் வீடியோஸ். ஓகே, பை பை, see you in the next video.